இந்த பையன் ஒரு பூச்சியை பிடிச்சி ஒரு கம்பிக்கு நடுவுல வச்சு அதை ரசிக்கிறான். அதுல அந்த பூச்சியோட தலை துண்டா போயிடுது. அதை பார்த்து சந்தோஷப்படுறான். ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவன் செஞ்சது தப்புன்னு புரிஞ்சு அதை நினைச்சு அழுதுட்டு இருக்கான். எதுக்காக இவன் இப்படி இருக்கான்னா, இவன் என்னதான் பெருசா வளர்ந்திருந்தாலும் இவனோட மூளை வளர்ச்சி 3 வயசு குழந்தை மாதிரி தான் இருக்கு. இதை சின்ன வயசுல கண்டுபிடிச்ச டாக்டரும் இவன் 10 வயசு தாண்டதே கஷ்டம் சொல்லிடுறாரு. அப்படி இருக்க இவனோட அம்மாவுக்கு இவன் மேல பாசம் அதிகமா இருக்கு. ஆனா அவங்க உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு அவங்களால இவனை பாத்துக்க முடியாம இருக்காங்க. சோ இவன் பிறந்ததுல இருந்தே இவனோட அண்ணன் தான் இவனை பாசமா பார்த்து வளர்த்துட்டு இருக்கான். ஒரு நாள் இவங்க வீட்டு மரத்து மேல போய் யாருக்கும் தெரியாம உட்கார்ந்து இருக்கான். ஆனா இவன் மரத்து மேலதான் இருக்கான்னு தெரிஞ்சாலும் அவனோட அண்ணன் தெரியாத மாதிரியே நடிச்சு அவனை சந்தோஷமா வச்சுக்கிறான். இந்த அளவுக்கு இவன் எப்பயுமே சந்தோஷமா இருக்கிறதுனாலயே இப்ப 18 வயசு ஆகி நல்லபடியா தான் இருக்கான். மறுபடியும் ஒரு நாள் இவனோட அண்ணன் அவனோட வேலையில பிஸியா இருக்கிற நேரத்துல இவன் அங்க இருக்கிற உயரமான தண்ணி தொட்டி மேல ஏறிடுறான். இதை பார்த்த மக்கள் எல்லாருமே அவனை கீழே இறங்க சொல்லி கத்திட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துருது. அது தெரிஞ்சதும் அவனோட அண்ணன் பதறி அடிச்சுட்டு ஓடி வரான். வந்து போலீஸ் வச்சிருந்த ஸ்பீக்கரை வாங்கி அவனுக்கு பிடிச்ச ரைம்ஸ பாடுறான். அதுல மயங்கி போய் மேல ஏறினதே மறந்து கீழே இறங்கி வந்துடுறான். ஏற்கனவே இதே மாதிரி நிறைய டைம் ஏறி இருந்தாலும் அவங்க அண்ணனுக்கு மேல கோவப்பட மனசு வர மாட்டேங்குது.